Hi மக்களே, வெல்கம் டு கோயம்புத்தூர் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் பாசி பயிறு இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பாசி பயிறு ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு 2 மணி நேரம், கேரட் 1, கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அவ்வளோதான். சிம்பிள். உப்பு, எண்ணெய். ஓகேங்களா? இப்போது நம்ம பாசி பயிரை 2 மணி நேரம் ஊற வச்சதை எடுத்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அதோடய நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நம்ம இஞ்சி எடுத்துருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கல்லுப்பு கொஞ்சம் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம இட்லி மாவு பதத்துக்கு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது அரைச்சாச்சு, மாவு ரெடி. இந்த மாவை இன்னொரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. மாற்றி எடுத்துட்டு அதோட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ஒரு வானல் வச்சுட்டு அதை சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணி அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதில் கொஞ்சம் கடுகு போட்டுட்டு, கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதை எடுத்து நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பவுலில் இந்த பாசிப்பயிறு மாவு அரைச்சது அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதை எடுத்து இந்த மாவில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம கேரட் 1 எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா கழுவிட்டு துருவி எடுத்துக்கோங்க. அந்த துருவின கேரட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழையும் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் பொடியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கேரட்டும் நம்ம ஆட் பண்ணியாச்சு, கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டுற வேண்டாம், ஏன்னா நம்ம இட்லி பதத்தில் இருக்கணும் இல்லையா, அதனால் தண்ணி விடாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருங்க, அந்த தண்ணி சூடாகிட்டு இருக்கட்டும். இந்த மீன் டைம் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி இட்லி தட்டு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டைரெக்டாக தான் ஊற்ற போகிறோம். இதுக்கு நம்ம இட்லி துணியெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவை எல்லா குழியிலையும் ஊற்றிட்டு எடுத்து நம்ம அந்த காஞ்சிட்ருக்கிற இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். ஓகேங்களா? வச்சுட்டு இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 15 நிமிஷம் இதை நல்லா வேகறதுக்கு விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக நமக்கு இட்லி ரெடி ஆகிடும். இப்போ இதை எடுத்துகிட்டு வெளியில் வச்சுக்கோங்க. வெளியில் வச்சுட்டு என்ன பண்ணலான்னா, ஸ்பூன் வச்சு நீங்கள் இதை ஈஸியாக எடுத்துடலாம். ஏன்னா நம்ம ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் ஈஸியாக வந்துடும். ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு எடுத்திங்கனாலே ரொம்ப ஈஸியாக நீங்கள் எடுத்துட முடியும். இது ஒரு பிளேட் மேலே இருக்கிறங்காட்டி எப்படி தெரியுது. இப்போ நம்ம கீழே வச்சுக்கலாம். கீழே வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்பூன் விட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான இட்லி தயாராகிடும். எடுத்து சுட சுட வச்சு சாப்பிடலாம். இதுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாசிப்பயிறு வச்சுட்டு ஒரு சூப்பரான இட்லி தயாராகிடுச்சு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.